நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை PSG மருத்துவமனையில் செவிலியர்களின் தன்னலமற்ற சேவையை கௌரவிக்கும் விதமாக செவிலியர்கள் தின விழா 2026 கோலாகலமாக நடைபெற்றது. கோயம்புத்தூரில் உள்ள முன்னணி மருத்துவ நிறுவனமான PSG மருத்துவமனையின் செவிலியர் சேவைத்துறை சார்பில் சர்வதேச செவிலியர் தினம் 2026 விழா PSG IMSR அரங்கத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த தனித்துவமான விழாவிற்கு PSG பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் JS புவனேஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்கி செவிலியர்களின் முக்கியத்துவத்தை குறித்தும் சிறப்புரையாற்றினார். விழாவின் முத்தாய்ப்பாக PSG மருத்துவமனையில் நோயாளிகள் நலனுக்காக தங்களின் கடமையை தாண்டி மிக சிறப்பாகவும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றிய சிறந்த செவிலியர்களுக்கு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டு அவர்கள் மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கோவையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து அதனை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவிற்குள் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதும் முதல் கட்டமாக 4 டாஸ்மாக் கடைகளுக்கு அதிகாரிகள் ஒரே நாளில் அதிரடியாக சீல் வைத்துள்ளனர். தற்போது கோவை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 284 டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் அரசின் புதிய 500 மீட்டர் விதிமுறையின்படி கோவை மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வரும் கடைகள் குறித்து அதிகாரிகள் அவசர கணக்கெடுப்பும் நடத்தினர். இதில் கோவை வடக்கு சரகத்தில் 48 கடைகளும், தெற்கு சரகத்தில் 21 கடைகளும் என்று மொத்தம் 69 டாஸ்மாக் கடைகள் விதிகளை மீறி அமைந்திருப்பது கண்டறியப்பட்டு அவை அனைத்தும் மூடப்பட வேண்டிய பட்டியலிலும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் உள்ள 69 கடைகளும் அடுத்த 15 நாட்களுக்குள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என்றும் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தாலும் அரசின் உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் நோக்கில் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் கடை உட்பட 4 முக்கிய கடைகள் உடனடியாக பூட்டி சீல் வைக்கப்பட்டன. டாஸ்மாக் எடுக்கிறது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லைங்க. ஆக்சுவலாகவே டாஸ்மாக் எடுக்கிறது ரொம்ப நல்லது, முழுசாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் என்ன அப்படின்னா அந்த டைமு அப்படிங்கிறத விட்டு அடுத்த நேரம் விற்கிறாங்க பாருங்கள், அதை முதல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டான இது எது அப்படின்னா 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 12 ஹவர் விற்கிது அப்படின்னா அந்த டைமுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த மது கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சது அப்படின்னா அது இல்லீகல், அது தடுக்கணும். ஒன்றாச்சு பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மது அப்படிங்கிறது இளைஞர்களை ரொம்ப சீரழிக்கதே ஒழிஞ்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதில்லை. அதனால இதைய முற்றிலுமே எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை நான் வரவேற்கிறேன். என்னோட வயசுக்கு நான் தெரிஞ்சளவுக்கு இந்த மதுவை ஒழிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். இதை இன்னொன்று என்ன அப்படின்னா MRP அப்படிங்கிறத தவிர்த்து எங்கேயுமே ஒரு பைசா கூட எச்சா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் என்னோட பணிவான வேண்டுகோள். மக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து நாடு முழுவதும் உள்ள நகை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கோவை தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய மக்கள் அனைவரும் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் பொதுமக்களுக்கு மிக முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். தங்க நகை தயாரிப்பில் மிக முக்கிய மையமாக விளங்கும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த தங்க நகை தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் இது குறித்து பேசுகையில், ஏற்கனவே தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு வெள்ளத்தின் மேல் மிளகாய் பொடியை தூவியது போல அமைந்துள்ளது என்றும்
இந்த தொழிலை மட்டுமே நம்பி நாடு முழுவதும் சுமார் 5 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது தங்கம் வாங்குவதை மக்கள் தவிர்த்தால் புதிய நகைகளுக்கான ஆர்டர்கள் முற்றிலும் நின்றுவிடும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் நகை கடைகளில் விற்பனை சரிந்தால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய தினசரி கூலி வேலைகளும் நகை வடிவமைப்பு பணிகளும் முற்றிலுமாக முடங்கிவிடும் என்றும் இதனால் தங்களின் குடும்பங்களை நடத்தக்கூட வழியில்லாமல் வாழ்வாதாரம் கடுமையான கேள்விக்குறியாக மாறும் என்றும் அவர்கள் அச்சப்படுகின்றனர். ஓரளவுக்கு வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. இப்போ 2 நாளா பிரதமரோட அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வியாபாரம் எல்லாம் கம்மியாகி போச்சு. வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, ரொம்ப பாதிக்குது போல் இருக்கு. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாதிக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. அவரோட அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறம் வியாபாரமே கம்மியாகி போச்சு. கால் பாகம் கம்மியாகி போச்சு. ஒரு கால் பாகம் பக்கம் கம்மியாகி போச்சு. வியாபாரமே இது கம்மியாகி போச்சு, ரொம்ப கம்மியாகி போச்சு. கோவை கிணத்துக்கடவு பகுதி அருகில் உள்ள காலி மனையில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் வெளியேறும் நச்சு புகையால் மூச்சு விடுவதற்கு சிரமப்படுவதாக கூறி வீட்டு உரிமையாளர்கள் சங்கம் புகார் அளித்துள்ளது. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டார் சுப்ரீம் குடியிருப்பு பகுதியில் அங்குள்ள ஒரு தனியார் காலிமனை இடத்தில் தொடர்ந்து நள்ளிரவு நேரங்களில் குப்பைகள் எரிக்கப்படும் விவகாரம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீ வைப்பு சம்பவங்களால் வெளியாகும் அடர்ந்த நச்சு புகை ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதியையும் சூழ்ந்து கொள்வதால் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் மூச்சுவிடக்கூட முடியாமல் கடுமையான திணறலுக்கும் ஆளாகி வருகின்றனர். இந்த அராஜக போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரி ஸ்டார் சுப்ரீம் வீட்டு உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அவசர புகார் மனு ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இந்த நச்சு புகையின் காரணமாக குடியிருப்பில் உள்ள சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் நள்ளிரவில் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இப்பகுதிகள் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக தொடர்ந்து அரங்கேறி வரும் இந்த துணிகர அராஜகத்தை தடுக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை போத்தனூரில் வீட்டின் சமையல் அறையில் அரிய வகை கொம்பேரி மூக்கன் பாம்பு நுழைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போத்தனூர் அன்பு நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சமையல் பொருட்களுக்கு இடையே நீளமான பாம்பு ஒன்று நுழைவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். இதனையடுத்து குடியிருப்பு வாசிகள் உடனடியாக பாம்பு பிடிப்பதில் கைதேர்ந்த உள்ளூரைச் சேர்ந்த மோகன் மோனா குழுவினருக்கு அவசர தகவலும் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் சமையல் அறையில் பதுங்கியிருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை லாவகமாக பிடித்து சாக்கில் அடைத்தார். இது குறித்து வன உயிரின ஆர்வலர்கள் பேசுகையில், தற்போது நிலவி வரும் கடுமையான கோடை காலத்தின் காரணமாக வெப்பத்தை தாங்க முடியாமல் குளுமையான இடங்களையும் தண்ணீரை தேடியும் பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஊடுருவது இயல்பாகவே அதிகரித்துள்ளது என்றும், எனவே பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்குள் பாம்பு புகுந்துவிட்டால் அச்சமடைந்து அதனை அடிக்க முற்படக்கூடாது. உடனடியாக மோகன் மோனா குழுவினர் போன்ற அனுபவம் வாய்ந்த பாம்பு பிடி வீரர்களுக்கோ அல்லது வனவிலங்கு மீட்பு குழுவினருக்கோ தகவல் தெரிவித்து சட்டப்படி அவற்றை பத்திரமாக மீட்க ஒத்துழைக்க வேண்டும் என்று தார்மீக ஆலோசனையும் வழங்கியுள்ளனர். போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் மண்டல அளவிலான அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பணி ஓய்வு பெற்ற மாவட்ட துணைத் தலைவர் இன்பசேகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் தனது உரையில் அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்துகளில் சிக்குவதற்கு பணிமனைகளில் போதிய உதிரி பாகங்கள் இருப்பு இல்லாததே முதன்மை காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் புதிய கொள்கைகள் மற்றும் ஆர்குறைப்பு நடவடிக்கைகளுக்கு கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்தார்.
இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் தாராபுரம், திருப்பூர், காங்கேயம், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்வின் நிறைவாக கடந்த 30 ஆண்டு காலம் எந்தவித புகாருமின்றி மிக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மாவட்ட துணைத் தலைவர் இன்பசேகரனின் சேவையை பாராட்டி சக ஊழியர்கள் சார்பில் அவருக்கு நெகிழ்ச்சியான வழி அனுப்பும் விழா நடத்தப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. போக்குவரத்து துறை என்பது மிக அத்தியாவசியமான ஒரு துறை. இந்தியாவிலேயே கடுமையான உழைப்பால் கடந்த ஆண்டு சுமார் 19 அகில இந்திய விருதுகளை பெற்ற ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இரவு பகல் முழுவதும் 24 மணி நேரம் சிறப்பாக சேவை செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. ஸோ அந்த அடிப்படையில் தமிழக போக்குவரத்து தொழிலாளர்கள் கடுமையான உழைப்பால் உழைத்து ஓய்வு பெற்றவர்கள் ஒருபுறம், எல்லோருக்கும் நிதி பற்றாக்குறை என்ற ஒரு ஒற்றை சொல்லால் கடந்த நீண்ட நாட்களாக மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த சிறப்பான துறையை தொடர்ந்து அரசு துறையாகவே நடத்திட தனியார் மயம் என்ற ஒரு நிலை கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதை முற்றிலுமாக கைவிட உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும். கோவையில் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மது போதை ஆசாமிகள் மற்றும் திருட்டு கும்பல்களின் கூடாரமாக மாறி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகரின் இதய பகுதியான காந்திபுரம் நகர பேருந்து நிலையம், உக்கடம், சிங்காநல்லூர் மற்றும் மேட்டுப்பாளையம் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மது போதை ஆசாமிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த முக்கிய பேருந்து நிலையங்களில் பயணிகள் அமருவதற்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை மது போதை ஆசாமிகள் முழுமையாக ஆக்கிரமித்து படுத்து உறங்குவது தொடர்கதையாகியும் வருகிறது. மேலும் சில சமூக விரோத திருட்டு கும்பல்கள் போதையில் கிடக்கும் நபர்களிடமும் அங்கு வரும் பயணிகளிடமும் செல்போன், பணம் உள்ளிட்ட விலை மதிப்பற்ற உடைமைகளை மிக லாபகமாக சுருட்டி செல்லும் காட்சிகள் அடங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சியும் காவல்துறையும் இணைந்து பேருந்து நிலைய பகுதிகளில் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே தற்போது கோவை பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாகவும் உள்ளது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த இண்டிகோ விமானத்தின் கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூர், சார்ஜா, துபாய், மலேசியா மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் நாள்தோறும் சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த விமான நிலையம் வழியாக தங்கம் கடத்தி வரப்படுவதை தடுக்க சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காலை 7 மணி அளவில் சிங்கப்பூரிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் திருச்சி வந்தடைந்தது. அப்போது விமானத்தில் உள்ள கழிவறைக்குள் சந்தேகத்திற்கிடமான முறையில் பொட்டலம் ஒன்று இருப்பதைக் கண்டு பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பார்சலை பிரித்து சோதனை செய்ததில் அதற்குள் தலா 100 கிராம் எடையுள்ள 6 தங்க பிஸ்கட்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. விமான நிலைய சோதனைகளில் சிக்காமல் இருப்பதற்காக கடத்தல் ஆசாமிகள் தங்கத்தை கழிவறையிலேயே மறைத்து வைத்துவிட்டு சென்றிருப்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவையில் மறைந்த சமூக போராளி தோழர் வி. சுப்பிரமணியன் அவர்களுக்கு புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தின் முக்கிய சமூக ஆளுமையாகவும் ஏழை எளிய மக்களின் குரலாகவும் திகழ்ந்து மறைந்த தோழர் வி. சுப்பிரமணியன் அவர்களின் புகழஞ்சலி கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தாமஸ் கிளப்பில் நடைபெற்றது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், பல்சமய நல்லுறவு இயக்கம், மத்திய மாநில அரசு பணியாளர்கள் சங்கங்கள், மாநில அரசு ஓய்வூதியர் சங்கம் மற்றும் பல்வேறு இலக்கிய சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்நிகழ்வை ஒருங்கிணைத்தன. கூட்டத்தில் மறைந்த தோழர் வி. சுப்பிரமணியன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வீர வணக்கத்தையும் செலுத்தினர். மறைந்த தோழர் வி. அவர்களின் சமூக சிந்தனையையும் அவர் ஆற்றிய மக்கள் பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே அவருக்கு செய்யும் உண்மையான அஞ்சலி என்று பங்கேற்ற தலைவர்கள் தங்களது உரையில் உறுதிபடவும் தெரிவித்தனர். வேலைப்பட்டிக்கு போறது ஒரு ஸ்கீம் ரோடு
2005 2006 இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ரோடு போச்சுன்னா பேரூர் போறதுக்கு மக்களுக்கு சீக்கிரம் இந்த மாதிரி எளிமையாக அந்த கருமாரி தோப்பெல்லாம் அங்கே இருக்கு அந்த ரோடு போகணும்னு சொல்லியிருந்தோம். உடனே வந்து பார்த்தாரு, உடனே வந்து எத்தனை வருஷமா அந்த வழி இல்லாத இன்னைக்கு தெலுங்குபாளையத்திலிருந்து அந்த வேலைப்பட்டி ரோடுக்கு போகணும்னா 1 கிலோமீட்டர்ல போகணும்னா அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் விஎஸ். அதை நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி நான் வந்து நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு பார்ப்பேன், தெற்கு தாசில்தாராக இருக்கும்போது 9 மணிக்கு பார்ப்பேன். திடீர்னு சரி காலையில் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எங்கே இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வால்பாறையில் இருப்பார். அரிசி ரேஷன் அரிசியை வந்து அந்த கடத்தலை கட்டுப்படுத்துறது வந்து நம்ம வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிஎஸ் தான். சொல்லிட்டே போகலாம். இந்த பரிசமை நல்லோடு இருக்கிறதுக்கு ஒரு எனக்கு உறுதுணையாக இருந்தார். நல்ல ஒரு எல்லாம் நல்லா வந்து 97 98 எல்லாம் ரஃபி எவ்வளோ சிரமப்பட்டாங்க இஸ்லாமியர்கள். அவருக்கு நான் ரேஷன் ஆஃபீஸராக இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு எல்லாம் ரத்தாயிடுச்சு. அந்த ரேஷன் கார்டு எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவையில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதிவிட்டு மாணவர்கள் முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக வெளியான தகவல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்தும் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அரசு பதவி விலக கோரியும் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. தமிழ்நாடு மாணவர் காங்கிரசின் மாநில துணைத் தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய அரசிற்கு எதிராகவும் நீட் தேர்வு முகமைக்கு எதிராகவும் கண்டன பதாகைகளை ஏந்தி தீவிர கோஷங்களையும் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தினிடையே செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் உதயகுமார், ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வில் தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்து வருகின்றன. இந்த வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேட்டிற்கு முழு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய மோடி அரசும் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நீட் தேர்வுக்கு வினாத்தாள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பேப்பரில் லீக் ஆயிருக்கு, வாட்ஸ்அப் மூலிமா லீக் ஆயிருக்கு. இதை முதலாக இந்தியாவிலே மாணவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முதலாக குரல் கொடுத்த உடனே இந்த நீட் தேர்வு இந்தியா முழுசும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போது தேர்வு ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களோட பொருளாதாரத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது? இதையே வந்து மத்திய மோடி அரசு தான், வக்கற்ற இந்த மோடி அரசு தான் பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்று இது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் எல்லாரும் பதவி விலகணும். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கோவில் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட உத்தாண்ட குமார வலசு பிரிவு அருகே உள்ள குறுக்குத்தி சோதனை சாவடி பகுதிகள் அதிகாலை 3 மணி அளவில் சவுக்கு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராவிதமாக அந்த லாரி சாலையின் மைய தடுப்பு மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இதனை பார்த்த அந்த சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவலர் ரவிக்குமார் போக்குவரத்தை சீர் செய்யவும் விபத்துக்கு உள்ளான லாரியை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தவும் உடனடியாக அங்கு சென்றார். லாரியை ஓரளவு தள்ளி நிறுத்திவிட்டு லாரி ஓட்டுநருடன் இணைந்து காவலர் ரவிக்குமார் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது அதே திசையில் கோவையை நோக்கி மிக அதிவேகமாக வந்த மகேந்திரா சைலோ ரக கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்று கொண்டிருந்த காவலர் ரவிக்குமார் மற்றும் லாரி ஓட்டுநர் மீது பலமாக மோதி உள்ளது. மேலும் கண் இமைக்கும் நேரத்தில் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறத்திலும் அந்த கார் பயங்கரமாக மோதி விபத்திற்கு உள்ளானது.
இந்த அதிவேக மோதலில் கார் முற்றிலுமாக நசுங்கி உருக்குலைந்தது. காரில் பயணம் செய்த பெண் ஒருவர் உட்பட 4 பேர், சாலையில் நின்று கொண்டிருந்த காவலர் ரவிக்குமார் மற்றும் லாரி ஓட்டுநர் என்று மொத்தம் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்திற்குள்ளான காரில் வந்தவர்கள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடமை உணர்வோடு பணியில் இருந்த காவலர் விபத்தில் பலியான சம்பவம் சக போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் சோகத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த காவலருக்கு மலரஞ்சலி செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அதிகாலை 3 மணி அளவில் நடந்த பயங்கர சாலை விபத்தில் சுங்கச்சாவடியில் பணியில் இருந்த காவலர் ரவிச்சந்திரன், லாரி ஓட்டுநர் மற்றும் காரில் பயணித்த 4 பேர் என்று மொத்தம் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் காவல்துறை வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் சாமிநாதன் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விபத்து நடந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியை நேரில் பார்வையிட்டு விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற டிஐஜி சாமிநாதன் மற்றும் எஸ்பி கார்த்திகேயன் ஆகியோர் அங்கு பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த காவலர் ரவிச்சந்திரனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த காவலர் ரவிச்சந்திரனின் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் நேரில் சந்தித்து கைகளை பிடித்து தங்களது அஞ்சலியையும் ஆறுதலையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். கடமையின் போது எதிர்பாராவிதமாக உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு அரசு மற்றும் காவல்துறை தரப்பில் தேவையான அனைத்து உதவிகளும் விரைந்து செய்து தரப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இவர்களுடன் திருப்பூர் மாவட்ட உயர் காவல் அதிகாரிகளும் உடன் இருந்தனர். கோவையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அரசு விதித்துள்ள எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக மது பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மொத்தம் 284 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்த நிலையில் அண்மையில் 4 கடைகள் மூடப்பட்டன. தற்போது மாவட்டம் முழுவதும் 280 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுள் பெரும்பாலான கடைகளில் விலை பட்டியலில் உள்ள தொகையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. முன்னதாக காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் இந்த 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு பாட்டிலை ஒப்படைக்கும் போது பணம் திருப்பி தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திட்டம் நடைமுறையில் இல்லை என்பதோடு கடைகளில் பாட்டில்களும் திரும்ப பெறப்படுவதில்லை. தமிழகத்தில் தேர்தல் முடிவடைந்து தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சூழலில் இதுபோன்ற பகல் கொள்ளைகளை தடுக்க வேண்டும் என்றும் எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யும் கடைகளை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது புதிய அரசு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மது பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ரயில்வே கோட்டத்தில் அவசர காலத்திற்கான அபாய சங்கிலி பயன்பாட்டினை அவசியமின்றி அடிக்கடி ரயிலை நிறுத்தும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. ரயில்களில் தீ விபத்து, திருட்டு, வழிப்பறி அல்லது பயணிகள் தவறி கீழே விழுதல் போன்ற அவசர தேவைகளுக்காக மட்டுமே அபாய சங்கிலி வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமீப காலமாக சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பயணிகள் சிலர் விளையாட்டாகவும் முறையான காரணமின்றியும் இந்த சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இதுகுறித்து சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் சேலம் கோட்டத்தில் 57 முறை அபாய சங்கிலி இழுக்கப்பட்டு ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய தீவிர விசாரணையில் 57 சம்பவங்களில் 42 சம்பவங்கள் எந்தவித முறையான காரணமும் இன்றி முற்றிலும் தேவையற்ற காரணங்களுக்காகவே செய்யப்பட்டுள்ளதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இவ்வாறு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுவதால் மற்ற பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாவதோடு ரயில்கள் தங்களது குறிப்பிட்ட நேரத்திற்குள் இலக்கை அடைய முடியாமல் காலதாமதம் ஏற்படும் சூழலும் உருவாகிறது. ரயில்வே நிர்வாகம் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கையில் ரயில்களில் அவசர காரணங்களின்றி விளையாட்டாகவோ அல்லது அலட்சியமாகவோ அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும்
இதில் ஈடுபடும் நபர்கள் மீது ரயில்வே சட்ட பிரிவுகளின் கீழ் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் அல்லது ஓராண்டு வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. கோவையில் செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை செல்லப்பன் கவுண்டன் புதூரில் அமைந்துள்ள வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக திருவிழா மிக கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவானது கடந்த மே மாதம் 1ஆம் தேதி செல்லாண்டி அம்மன் கோவில் வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி கருட கம்பம் நடுதலுடன் முறைப்படி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் விக்னேஸ்வர பூஜை முதற்கால யாக பூஜைகளுடன் ஹோம வழிபாடுகளும் தொடங்கின. விழாவின் முக்கிய நாளான இன்று காலை 5 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு மலர் அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை ஆகியவற்றும் நடைபெற்றன. இந்த பிரம்மாண்ட ஆன்மீக விழாவில் கோவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்களும் அப்பகுதி பொதுமக்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே கடந்த 8ஆம் தேதி மின்மாற்றி ஒன்றின் மின்கம்பியை தொட்ட காட்டு யானை மின்சாரம் தாக்கி பரிதாபமாக பலியானது. கோவை மாவட்டம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வன எல்லைகளில் பல இடங்களில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கும் அபாயம் நீடித்து வருகிறது. இதனை தடுக்க மின்வாரியம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளது. இதுகுறித்து மின்வாரிய உயர் அதிகாரிகள் தெரிவித்ததாவது: கோவை மாவட்டத்தின் வன எல்லைகளை ஒட்டி செல்லும் சுமார் 500 கிலோமீட்டர் திறந்த நிலை மின் கம்பிகளின் மீது சிறப்பு சிலிக்கான் உரைகள் பொருத்தப்படும். இந்த உரைகளின் விளிம்புகள் ஒன்றோடு ஒன்று கவ்விக்கொள்ளும் தன்மை உடையவை. இதனால் எதிர்பாரா விதமாக காட்டு யானைகளோ அல்லது மற்ற வன விலங்குகளோ இந்த மின் கம்பிகளை தொட்டாலும் அவை மீது மின்சாரம் பாயாது. விபத்துக்கள் முற்றிலும் தடுக்கப்படும் என்றனர். ஏற்கனவே யானை வழித்தடம் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லாறு துணை வழித்தடத்தில் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை முறையில் இந்த சிலிக்கான் பாதுகாப்பு பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளன. தற்போது இந்த சோதனை ஓட்டங்களின் வெற்றியை தொடர்ந்து இப்பணிகள் மீதமுள்ள அனைத்து வன எல்லை துணை வழித்தடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. சிலிக்கான் உரைகள் மட்டுமன்றி யானைகள் அதிகம் நடமாடும் பாதைகளில் தானியங்கி மின்சுற்று துண்டிப்பான்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. ஒருவேளை யானைகள் மின்கம்பியை தொட்டாலோ அல்லது கம்பிகள் அறுந்து விழுந்தாலோ கண் இமைக்கும் நேரத்தில் இந்த தொழில்நுட்பம் மின்சாரத்தை துண்டித்துவிடும். கோவையில் சில இடங்களில் சோதனைக்காக பொருத்தப்பட்டுள்ள இந்த அமைப்புகள் விரைவில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர உள்ளன. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். கூலி தொழிலாளியான இவருக்கு தமிழ்ச்செல்வன் என்ற மகன் உள்ளார். தமிழ்ச்செல்வனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவரது மனைவி பிரியாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் யாருக்கும் தெரிவிக்காமல் தமிழ்ச்செல்வன் பிரியாவை அழைத்துக் கொண்டு வெளியூருக்கு சென்று விட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரியாவின் கணவர் ஆனந்தன் தமிழ்ச்செல்வனின் தந்தை பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த ஆனந்தன் நெல்லித்துறை சாலையில் உள்ள பாலகிருஷ்ணனின் வீட்டிற்கு சென்று மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றவே ஆத்திரத்தின் எல்லைக்கு சென்ற ஆனந்தன் பாலகிருஷ்ணனை மிக கொடூரமாக தாக்கி கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பாலகிருஷ்ணனுக்கு தலையின் பின்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இரத்த காயங்களுடன் இருந்த பாலகிருஷ்ணனை அவரது மூத்த மகள் தமிழ்ச்செல்வி ஆட்டோ மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பாலகிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த ஆனந்தனை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையிலிருந்து தினம்தோறும் பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் ஏராளமான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருவனந்தபுரத்திலிருந்து மத்திய பிரதேச மாநிலத்திற்கு செல்லும் அகில்யா நகரி எக்ஸ்பிரஸ் ரயில் கோவையை கடந்து சென்று கொண்டிருந்தது. ரயில் ரத்தினபுரி மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் வந்தபோது தண்டவாளத்தின் குறுக்கே அலுமினியத்தால் ஆன ஏணி ஒன்று வைக்கப்பட்டிருந்ததை என்ஜின் ஓட்டுநர் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் உடனடியாக ரயிலை நிறுத்த முயன்றார். எனினும் அதற்குள் ரயில் அந்த ஏணியின் மீது ஏறியதில் ஏணி துண்டு துண்டாக உடைந்து சிதறியது.
நடத்தியது. இந்த சம்பவம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் வீரகேரளம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த கந்தசாமி ஆகிய இருவரையும் அதிகாரிகள் கைது செய்தனர். விசாரணையில் கைதான நாகராஜ் மற்றும் கந்தசாமி ஆகிய இருவரும் தண்டவாளத்தின் ஓரங்களில் வீசப்படும் காலி மது பாட்டில்கள் மற்றும் பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளனர். இவர்களுக்கு ஒரு பழைய அலுமினிய ஏணி கிடைத்துள்ளது. அதனை ஒரு பழைய இரும்பு கடைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முயன்றபோது அங்கிருந்த கடைக்காரர் ஏணியை அப்படியே வாங்க முடியாது, துண்டு துண்டாக உடைத்துக் கொண்டு வாருங்கள் என்றும் கூறியுள்ளார். அலுமினிய ஏணியை உடைக்க தங்களிடம் போதிய உபகரணங்கள் இல்லாததால் தண்டவாளத்தின் குறுக்கே ஏணியை வைத்தால் ரயில் ஏறி அது தானாக உடைந்துவிடும் என்றும் இந்த மதி ஈனமான செயலில் ஈடுபட்டுள்ளனர். ரயிலை கவிழ்க்கும் நோக்கம் இவர்களுக்கு இல்லை என்றாலும் இவர்களின் பொறுப்பற்ற செயலால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட இருந்தது என்றும் போலீசார் தெரிவித்தனர். கோவை மாநகரின் உக்கடம் வாளாங்குளம் பகுதியில் காங்கேயம் இனத்தைச் சேர்ந்த காளை மாடு ஒன்று தனியாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் சிலர் சாலையோரம் நின்றிருந்த காளையை வேடிக்கை பார்த்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அங்கிருந்த மரம் ஒன்றின் மீது ஏறிய அந்த வாலிபர்கள் காளையின் மீது கற்களையும் அங்கிருந்து சில பொருட்களையும் வீசி விளையாட்டாக வம்புக்கு இழுத்துள்ளனர். இதனால் கடும் கோபமடைந்த அந்த காங்கேயம் காளை மரத்தின் கீழ் நின்று அவர்களை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்தது. காளையின் கோபத்தை கண்டு பயந்து போன வாலிபர்கள் இருவர் மரத்திலிருந்து கீழே இறங்கி தப்பி ஓட முயன்றனர். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இரண்டு வாலிபர்களையும் காளை தனது கொம்புகளால் முட்டி தூக்கி வீசியது. வாலிபர்களை தாக்கியதை தொடர்ந்து முரட்சி அடைந்த அந்த காளை வாளாங்குளம் பிரதான சாலையில் அங்கும் இங்கும் அதிவேகமாக ஓடத் தொடங்கியது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் கடும் போக்குவரத்து நெரிசலும் பரபரப்பும் ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலமான பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மட்டுமே பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி வழங்குவது வழக்கமாகும். தற்போது மே மாதம் பாதியை எட்டியுள்ள நிலையிலும் கோடைக்கால சீசன் முடிவுக்கு வந்துள்ள நிலையிலும் பக்தர்களின் பாதுகாப்பை கருதி இன்று முதல் மலையேற வனத்துறை அதிரடி தடை விதித்துள்ளது. வருடம்தோறும் வெள்ளியங்கிரி மலை ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ள ஆன்மீக பக்தர்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு சற்று வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அடர்ந்த வனப்பகுதி மற்றும் மலைப்பாதைகளில் இயற்கை சீற்றங்களிலிருந்து பயணிகளை காக்க எடுக்கப்பட்ட சரியான முடிவாகவே இது பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சூர்யா என்ற வாலிபர் ஆரம்பத்தில் தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அவருக்கு அரசு பேருந்தில் தற்காலிக நடத்துனராக பணியாற்றும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதிகாலை 4 மணிக்கு தொரவலூர் செல்லும் பேருந்தில் சூர்யாவிற்கு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதற்காக நேற்றிரவே திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு அவர் வந்துள்ளார். அப்போது அங்குதான் முன்பு பணியாற்றிய தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மினி பேருந்து ஒன்றை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை சூர்யா பார்த்துள்ளார். அதிகாலை பணி என்பதால் அங்கேயே ஓய்வெடுக்க நினைத்த அவர் அந்த மினி பேருந்தின் முன்பகுதியில் தரையில் துண்டை விரித்து படுத்து உறங்கியுள்ளார். காலை 3:30 மணியளவில் மினி பேருந்தை எடுப்பதற்காக அதன் ஓட்டுநர் அங்கு வந்துள்ளார். இருள் சூழ்ந்திருந்ததாலும் பேருந்து மிக அருகில் தரையில் சூர்யா படுத்திருந்ததாலும் ஓட்டுநர் அவரை கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பேருந்தை எடுத்து பயணிகள் ஏறும் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக அவர் என்ஜினை ஸ்டார்ட் செய்து வண்டியை முன்னோக்கி இயக்கியுள்ளார். அப்போது எதிர்பாராவிதமாக பேருந்தின் முன்பக்க சக்கரம் தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவின் உடல் மீது ஏறி இறங்கியது. இதில் அலறக்கூட முடியாமல் உடல் நசுங்கிய சூர்யா சம்பவ இடத்திலேயே துடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து உடனடியாக திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் கோணமா என்பது குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அபிராமி அம்மன் நகர் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி சொர்ணம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பெருமளவிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து தனிப்படை போலீசார் கொள்ளை நடந்த பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள முக்கிய சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை திரட்டி தீவிரமாக ஆய்வு செய்தனர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நடமாடிய நபர்களை கண்டறிய போலீசார் இந்த அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் மனிதர்களின் முக அமைப்பை வைத்து அடையாளம்
அடையாளம் காணும் ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் ஆகிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினர். தொழில்நுட்ப உதவியுடன் குற்றவாளி இருக்கும் இடத்தை துப்பறிந்த தனிப்படை போலீசார் மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த விஜயசங்கர் என்பவரை அதிரடியாக சூழ்ந்து கைது செய்தனர். கைதான விஜயசங்கரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட முழு பொருட்களும் மீட்கப்பட்டன. வழக்கமான பாணியில் விசாரணை நடத்தாமல் குற்றவாளிகளை அடையாளம் காண அதிநவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை புகுத்தி குறுகிய காலத்தில் கொள்ளையினை பிடித்து பொருட்களை மீட்ட திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய தனிப்படை போலீசாரை உயர் அதிகாரிகளும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தனது அரசியல் பிரிவு அலுவலராக ரிக்கி ராதன் வெற்றிவேல் பண்டிட் என்பவரை அண்மையில் நியமித்திருந்தார். இந்த நியமனம் குறித்து விமர்சித்த வன்னியரசு ஜோதிட தொழிலையும் ஜோதிடர்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து தென்னிந்திய ஜோதிடர்கள் நலச்சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மனு அளித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய ஜோதிடர்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் தலைவர் பிரசன்ன மணிகண்டன், அரசியல் விமர்சனங்கள் என்ற பெயரில் கோடிக்கணக்கான மக்களின் மத நம்பிக்கைகள் மற்றும் பல லட்சம் பேரின் வாழ்வாதாரமாக விளங்கும் தொழிலை புண்படுத்தும் வகையில் பேசுவது அரசியல் நாகரிகத்திற்கு ஒவ்வாத செயலாகும். ஒட்டுமொத்த ஜோதிட சமூகத்தையும் அவமதித்துள்ள வன்னியரசு தனது பேச்சுக்காக உடனடியாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்க தவறினால் தென்னிந்திய ஜோதிடர்கள் நலச்சங்கத்தின் அவசர நிர்வாக குழு கூட்டப்பட்டு தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்றும் பிரசன்ன மணிகண்டன் திட்டவட்டமாக எச்சரித்தார். திரு ரிக்கி ராதன் பண்டிட் அவர் வந்துங்க, அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய வழியிலையும் அவர் ஜோதிடராக இருந்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு ஆலோசனை இருந்திருக்கிறார். அது அவருக்கு வந்துங்கிறது நம்ம தமிழக முதல்வருடைய மனதில் கடவுள் எப்பவுமே நேரில் வராதுங்க, யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நல்லது நடக்கும். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது அவருடைய அது தொழில், அந்த கடவுள் பார்த்து கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தமிழக முதல்வருக்கு அது மனதளவில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் இருந்ததுனால அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காரு. அது அவருடைய மனரீதியை கொடுத்தது அதுக்காக அவருக்கு அவர் ரிக்கிராதன் பண்டிட்டோடைய அவர் மேலே ஏதாவது தவறுகள் இருந்தால் இல்லை அவர் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை நம்ம தெரியப்படுத்தணுமே தவிர அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மூட நம்பிக்கைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மக்களுடைய நாங்கள் ஜோதிட தொழில் கட்டுப்பட்டவங்க ஒட்டுமொத்த ஜோதிடர்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிட சங்கம் நாங்கள் 10 லட்சம் குடும்பம் இருக்கோம். இப்போ இந்த 10 லட்சம் குடும்பமே எல்லாருக்குமே இது ஒரு மன குமுறல் ஆகிடுச்சு. அதாவது இது நம்பிக்கை அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது சட்டசபையில் எல்லாருமே சமம்னு நம்ம முதல்வர் சொன்ன பிறகும் சட்டசபையில் மட்டும் சமமா இல்லை எல்லாமே எல்லா தொழிலும் சமம் தான். எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது எங்க உயிர் மூச்சு, எங்களுடைய ஜோதிடங்களுக்கு ரத்தத்தில் ஊறி போனது. நாங்க பாரம்பரிய தொழில், இந்த ஜோதிடத்தை அவமதிப்பது தான் இப்ப எங்களுக்கு மன உளைச்சலும் மன உறுத்தலும் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நாங்க சொல்லுவோம். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள இந்து முன்னணி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து சிறுபிள்ளைத்தனமாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பேசி வருகிறார். இதற்கு இந்து முன்னணி சார்பில் எனது பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நீதிமன்ற ஜாமீனில் இருக்கும் அவர் இத்தகைய கருத்துக்களால் இந்துக்களின் வாக்குகளை தொடர்ந்து இழந்து வருகிறார். அவரது இந்த போக்கை கண்டித்து வரும் மே 17ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதிய ஆட்சியின் முழுமையான செயல்பாடுகள் தெரியவர இன்னும் 6 மாத காலமாவது ஆகும். புதிய அரசு மத்திய அரசு கடன் சுமூகமான உறவை பேண வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இன்றைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். அவர் இன்னும் ஏதோ ஒரு சின்ன பையன் சிறுவிழுத்தனமா பேசியிருக்கார், சின்ன பையன்கிற நினைப்புல பேசியிருக்கார். ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்கார். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அவர் தொடர்ந்து இந்துக்களை மாத்திரம் கேவலமா பேசிட்டு இருக்கார். ஒரு மாநாட்டினுடைய நிகழ்ச்சியில போய்
ஏற்கனவே இந்த மாதிரி கொசு, டெங்கு இது மாதிரி ஒழிக்கிற மாதிரி சமாதானத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அங்க பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. அவர் இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு. திரும்பவும் நேற்று எதுக்கு அதை பேசினாரு, தேவையில்லாம அந்த இதை கொண்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ அதனுடைய பண்பாட்டை பத்தியோ இஸ்லாமை பத்தியோ அதை பத்தி பேசியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு அவரே புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரியான தொடர்ந்து பேசினுடைய விளைவா இந்துக்களினுடைய ஓட்டை இழந்திருக்கார். 200 சீட்டு வரும், 210 சீட்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு மக்கள் அவரை காணாம பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா 0ல தான் இருக்கணும். அடுத்த தேர்தலில் 0 தான் இருக்கணும். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அதிகாலை நடந்த பயங்கர சாலை விபத்தில் உயிரிழந்த காவலர் ரவிச்சந்திரனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் விரைந்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த காவலர் ரவிச்சந்திரனின் உடலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அவரது மறைவிற்கு அரசு தரப்பில் தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சோகத்தில் மூழ்கியிருந்த காவலரின் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் கடமையின் போது எதிர்பாராவிதமாக நேரிட்ட இந்த விபத்தில் உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு அரசு தரப்பில் கிடைக்க வேண்டிய நிவாரண உதவிகள் மற்றும் இதர நடைமுறைகள் அனைத்தும் உடனடியாக செய்து தரப்படும் என்றும் குடும்பத்தினரிடம் ஆட்சித்தலைவர் உறுதியளித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.